Good morning. Good morning, second standard students. Very good morning. History. After a long time, நம்ம கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். சோஷியல் கிளாஸில் ஹிஸ்ட்ரி லெசன் 7 சந்திரகுப்த விக்ரமாதித்யா நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரின்றதே ஸ்டோரி தான், பட் அதில் அதுக்கு முன்னாடி பிஃபோர் என்டரிங் டு த கிளாஸ் ஜஸ்ட் நம்ம சில குவிஸ் பார்த்துக்கலாம். குவிஸ் ப்ரோக்ராம்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபாஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஃபாஸ்டிங் அப்படின்னா விரதம் இருக்கிறது. எல்லா ரிலீஜியன்லேயுமே ஃபாஸ்டிங் இருக்கும். ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், சிக்கிசம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்துசம், ஒன் ஹூ ஃபாலோஸ் விஷ்ணு காட் ஆர் சிவா காட், அவங்க நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹிந்துஸ்ன்னு சொல்லலாம். ஒன் ஹூ ஃபாலோஸ் அல்லாவை ப்ரே பண்ணுறவங்க நம்ம முஸ்லீம்ஸ். அந்த ரிலீஜியன் பேர் இஸ்லாம். அந்த பீப்புள் முஸ்லீம்ஸ், தேர் கால்ட் அஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன் ஹூ ஃபாலோஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் என்ன ரிலீஜனாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, அந்த ரிலீஜனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த ஃபாஸ்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் மம்மி கூட இப்போ இன்றைக்கி தை அமாவாசை, நாளைக்கு தை வெள்ளி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மம்மி சாப்பிட மாட்டாங்க. மார்னிங் சாப்பிட மாட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு தலை குளிச்சுட்டு அப்புறம் மத்தியானம் தான் சாப்பிடுவாங்க. அதுதான் ஃபாஸ்டிங். கிறிஸ்டியன்ஸும் அதே மாதிரி ஒரு 40 டேஸ் லென்ட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எல்லா ரிலீஜியன்லேயுமே ஃபாஸ்டிங் இருக்கும். இதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறது என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், நம்முடைய கண்ட்ரோல் பவர் கிடைக்கும். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணலாம், பாடியும் கண்ட்ரோல் ஆகும். சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஸ்டொமக் அப்செட் ஆயிரும் இல்லையா? அதனால் கொஞ்சம் ரெஸ்ட், ஸ்டொமக்குக்கு ரெஸ்ட், நல்ல ஒரு டைஜஷன் நல்லா நடக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபாஸ்டிங் வச்சுருக்கிறாங்க எல்லா ரிலீஜியன்லேயுமே. நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது முஸ்லீம்ஸோடைய ஃபாஸ்டிங் பார்க்க போகிறோம். எப்போ அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், ரம்ஜான், டியூரிங் ரம்ஜான் ஃபெஸ்டிவல். நம்ம சொல்லுவோம்ல, விஷ் யூ ஹாப்பி தீபாவளி, விஷ் யூ ஹாப்பி பொங்கல், விஷ் யூ ஹாப்பி ரம்ஜான், விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி முஸ்லீம்ஸோடைய ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரம்ஜான் அண்ட் ஹாப்பி பக்ரீத். இந்துஸோடைய ஃபெஸ்டிவல்ஸ் 2 இருக்கும், ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி தீபாவளி. அது மாதிரி கிறிஸ்டியன்ஸுக்கும் 2 ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஜீசஸோடைய பர்த்டே, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவோம்ல, விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஈஸ்டர்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரம்ஜான் மந்த்து முஸ்லீம்ஸோடைய ஃபெஸ்டிவல் இருக்கும். அப்போ அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த ஃபாஸ்டிங் எப்படி அப்படின்னு கேட்டால், ரொம்ப 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 வெரி வெரி டிஃபிகல்ட் ஒன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த ஃபாஸ்டிங். எப்படின்னா, மார்னிங் 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அவங்க தே டோன்ட் ஈட், தே டோன்ட் ஹேவ் வாட்டர் கூட குடிக்க மாட்டாங்க, எச்சி கூட முழுங்க மாட்டாங்க. எப்படி மார்னிங் 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் கம்ப்ளீட்டாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு வரவங்க ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. நம்ம ஸ்கூலில் கூட அண்ணாக்கள்லாம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், மற்றவங்களாம் இருப்பாங்க, எச்சி கூட முழுங்க மாட்டாங்க. அப்படி ஒரு கஷ்டமான ஃபாஸ்டிங், விரதம், கஷ்டமான ஃபாஸ்டிங் அவங்க இருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பாங்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாங்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஃபாஸ்டிங்கை முடிப்பாங்க. பாங்குன்னா தெரியுமில்ல, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாங் சத்தம் கேட்கும். நம்ம ஸ்கூலில் கூட அண்ணாலாம் செய்வாங்க, அதே மாதிரி செய்வாங்க, கேட்டிருப்பீங்க. அந்த பாங் சத்தம், அந்த பாங் சத்தம் ஈவினிங் கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரேயரே பண்ணுவாங்க. சரி, ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் சாப்பிட்டுக்குவாங்க. சரி, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ரம்ஜான் அவங்க ஃபாஸ்டிங், அந்த ரம்ஜான் டயத்தில் அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபாஸ்டிங் அவங்களுடைய அந்த டேஸ் டியூரேஷன் எவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 30 டேஸ் அவங்க இதே மாதிரி இருப்பாங்க. மார்னிங் 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது 30 டேஸ்க்கு இருக்கும். 30th டே தான் ரம்ஜான் வரும், அந்த ரம்ஜான் ஃபெஸ்டிவலில். அப்புறம் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின்
டே அண்ட் நைட்டு வருது இல்லையா? டே அண்ட் நைட். இப்போ நமக்குலாம் டே, அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் நைட்டு. இப்போ அவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் ஃபோன் பண்ணிங்கன்னா எதுக்கு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்வாங்க. அவங்களுக்கு நைட்டு, நமக்கு வந்து இப்போ டே டைம். நம்ம குட் மார்னிங் சொன்னோம்னா, டே எங்களுக்கு இந்த நைட் டைம், நாங்கள் தூங்கிட்டு இருக்கிறோம், இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இங்கே டே அங்கே நைட்டு, அப்புறம் வந்து அங்கே டே ஆயிரும், இங்கே நைட் ஆயிரும். இப்படி மாறி மாறி வருது. டே அண்ட் நைட்டு ஆல்டர்னேட்டிவாக வருது இல்லையா? இது வந்து பஸ் ஸ்டாண்டில் படித்தது தான். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் வந்து இந்த மாதிரி மாறி மாறி வருது அப்படின்னு சொல்லி, டே அண்ட் நைட்டு மாறி மாறி வருதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் என்னதுன்னு. எர்த்தோடைய எர்த்தோடைய ரொட்டேஷன், இந்த மூமெண்ட், எர்த்தோடைய மூமெண்ட்னால தான் அது என்ன பண்ணுது, அந்த மாதிரி டே அண்ட் நைட்டு கிடைக்குது. சன்லைட் படுற இடத்துல டே, சன்லைட் படாத இடத்துல நைட்டு. பால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில். அது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பப்பாயா ஃப்ரூட், பப்பாயா ஃப்ரூட். அதில் வந்து விட்டமின் இருக்குது. விட்டமின்ஸ் நமக்கு ரொம்ப தேவைப்பா. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப தேவை. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கண்டிப்பாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கணும். ஸோ விட்டமின்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும், வெஜிடபிள்ஸ்லேயும் நிறைய விட்டமின்ஸ் இருக்கும். ஏபி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கேன்லாம் இருக்கும். அது நேம் வச்சுருக்கிறாங்க. பப்பாயா ஃப்ரூட்டில் வந்து விட்டமின் இருக்குது. அந்த விட்டமின், அது என்ன விட்டமின், விட்டமின் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த விட்டமின் நேம் வந்து ஏ. விட்டமின் ஏ தான் பப்பாயா ஃப்ரூட்டில். பப்பாயா ஃப்ரூட் சாப்பிட்டா நமக்கு விட்டமின் ஏ நிறைய கிடைக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பப்பாயா ஸ்பெல்லிங் பாருங்கள். PAPAYA. PA பாப்பா, ஒய்ஏயா பப்பாயா. ஸோ 3 ஏ வருது. அதனால் வந்து அதில் ஏ விட்டமின் இருக்குது. ஸோ பப்பாயா ஃப்ரூட் சாப்பிட்டா வி கெட் மோர் விட்டமின்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின். விதான் சவுதா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. நீங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் மானுமெண்ட்ஸ்லாம் படிப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சில மானுமெண்ட்ஸ் தெரியும். தாஜ்மஹால், குதுப் மினார், சார்மினார், கோல்கொண்டா ஃபோர்ட், இதெல்லாம் வந்து மானுமெண்ட்ஸ். நம்ம டூர் போகிறோம் இல்லையா, ஸ்கூல் டூர் போகிறோம் இல்லையா, அது கூட வந்து நம்ம மானுமெண்ட்ஸ் பார்க்க தான் போவோம். பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பேலஸு கூட ஒரு மானுமெண்ட் தான். அந்த மாதிரி மானுமெண்ட் அப்படின்னா ஒரு மெமோரியல் பிளேசஸ், அதை ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் தேடி தான் நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். அது மாதிரி விதான் சவுதா அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அது மானுமெண்ட்டு கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் விதான் சவுதானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விதான் சவுதா அப்படின்றது என்னென்னா, கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டருடைய ஆஃபீஸ். இப்போ நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் ரூம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா அவர் இருக்கிற ஆஃபீஸ் பேர் தான் வந்து விதான் சவுதா. எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் வந்து அந்த விதான் சவுதா. பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும். நம்ம வெளியே நின்று பார்க்கலாம். அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ், அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்லாம் அங்கே வருவாங்க. அதுதான் விதான் சவுதா. சரியா? ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். பெங்களூர் போனால் நீங்கள் அந்த இடத்த போய் பார்க்கலாம். டூர் போனீங்கன்னா பெங்களூர், மைசூர் போனீங்கன்னா மைசூரில் சில பிளேசஸ் ஆர் தேர், அதை நீங்கள் பார்க்கலாம். அதேமாரி பெங்களூர்லேயும் இந்த பிளேஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் முக்கியமான பிளேஸ் தான் விதான் சவுதா. சரியா? அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம்ப்பா. நெக்ஸ்ட் பிப்ரவரி மந்த்துக்கு மட்டும் எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 12 மந்த்ஸ் இருக்குது தெரியும் உங்களுக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர் தெரியும் உங்களுக்கு. அதில் சம் மந்த்ஸ் ஹேவ் 30 டேஸ் அண்ட் சம் மந்த் ஹேவ் 31 டேஸ். அதெல்லாம் எந்த மந்த்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் ஹையர் கிளாஸில் பார்த்துக்கலாம். எல்லா மந்த்துக்குமே 30 டேஸ் இருக்கும், மினிமம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மந்த்து மட்டும்தான் ரொம்ப கம்மியான டேஸ். இந்த மந்த்து தான், இப்போ தான் திஸ் இஸ் த கரெக்ட் மந்த்து. பிப்ரவரி மந்த்துக்கு மட்டும்தான் 28 அண்ட் 29 டேஸ் இருக்கும். அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப கம்மியான டேஸ் இருக்கிற மந்த் எதுன்னு கேட்டால் பிப்ரவரி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பிப்ரவரி. எப்படி தண்ணி வரி, வீட்டு வரின்னு சொல்கிறாங்க. மம்மி கட்டுவாங்க, தண்ணி வரி கட்டுவாங்க, வீட்டு வரி கட்டுவாங்க, தான் பிப்ரவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவாஜின்னா ஆக்டர் சிவாஜி கிடையாது. கிங் ஆஃப் கிங்ஸ், சத்ரபதி சிவாஜி. அவர் எங்கே கிங்காக இருந்தாருன்னா மகாராஷ்டிரா எங்கே இருக்குது? இந்தியாவில் தான் இருக்குது. டெண்டுல்கர் அங்கிள் இருக்காங்களே, அவங்களுடைய பிளேஸ் தான் மகாராஷ்டிரா. மும்பை இருக்குது இல்லை, அதுதான் மகாராஷ்டிராவில் தான் அவர் கிங்காக இருந்தார். அவர் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ். எதுக்கும் பயப்பட மாட்டார், ரொம்ப தைரியமாக சண்டை போடுவார். பிடிக்கவே முடியாது, அவரை வந்து கேப்சர் பண்ணவே முடியாது. அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங். சின்ன பிளேஸ்க்கு தான் அவர் கிங், பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு கிங் இவர். ரஜினி அங்கிள் இருக்காங்களே, அவங்களுடைய பேர் கூட சிவாஜி தான். இந்த கிங்கோட பேர் தான் அவங்களுக்கு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மகாராஷ்டிராலேருந்து வந்தவங்க, மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. அதனால் அவங்களோட பேர் வந்து சிவாஜி தான். நம்ம சினிமாவில் கூப்பிட்றது ரஜினி அங்கிள் சொல்கிறோம். உண்மையில் அவரோட நேம் வந்து ஸ்கூல் அட்டண்டன்ஸ்லாம் சிவாஜி ராவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சிவாஜி கிங் இருக்கார் இல்லையா, அந்த சிவாஜியோடைய மம்மி நேம் கேட்குறாங்க. உங்கள் மம்மி நேம் எப்படி ஞாபகம் வச்சுருப்பீங்க இல்லையா? சில மம்மி நேம் படிச்சிருக்கோம். புத்தாவுடைய மம்மி நேம், புத்தாஸ் மம்மி நேம்
வாஸ் மாயா தேவி. படிச்சிருக்கோம் இல்லையா? சந்திரகுப்த மௌரியாஸ் மதர் நேம் வாஸ் மௌரியா தேவி. திருவள்ளுவருடைய மதர் நேம் ஆதி. இந்த மாதிரி நம்ம சில பேருடைய மகாத்மா காந்தி மம்மி நேம் புட்லி பாய். இட்லி மாதிரி புட்லி, புட்லி பாய். அவங்களோட மம்மி நேம் வந்து புட்லி பாய். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சிவாஜியோடைய, இந்த கிங் சிவாஜியோடைய மம்மி நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் மம்மி நேம் கேட்கணும் அப்படின்னா, அது ஒரு வீரமாக இருந்தார்ல, அவர் ரொம்ப பிரேவாக இருந்தார் இல்லையா? அவர் பிரேவாக இருந்ததுக்கு காரணமே அவங்க மம்மி தான். அவர் சின்ன வயசுலேயே அவரை வந்து தைரியமாக வந்து பயப்படக்கூடாது, அவாய்ட் ஃபியர், ஃபியர் கில்ஸ், ஃபெய்த் சேவ்ஸ். ஃபியர் வந்து இருக்கக்கூடாது, ஃபியர் இருந்தால் பயந்துட்டு ஒரு காரியம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, சக்ஸஸ் ஆக முடியாது, ஃபியரை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது காரணம் மம்மி தான். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், நைட்டு ஒரு 8 மணி ஆயிடுச்சுன்னா யூரின் போனால் மம்மியை கூப்பிடுவோம். மம்மி. நம்மன்னா நாங்களும் உங்களை மாதிரி இருக்க அப்படி தான் இருந்தோம். இப்போ மம்மி கிச்சனில் போய் வாட்டர் எடுத்துகிட்டு வாடா அப்படின்வாங்க. கிச்சனில் போகிறது எனக்கு பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அது ரொம்ப பயப்படுவோம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் மம்மி வந்து கூட நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க மம்மியை சிவாஜி கூப்பிட்றப்போ, போ நீ மட்டும் போ, தனியாக போயிட்டு வா போ அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ட்ரீல ஏறுறது, ஜம்ப் பண்ணுறது, ஸ்விம் பண்ணுறது, கேம்ஸ் நல்லா ப்ளே பண்ணுறது, அப்புறம் ஆர்ட் ஆஃப் வார், இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் மம்மி சொல்லி கொடுத்து அவருக்கு பயம்னா என்ன உடனே தெரியாமல் போயிடுச்சு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிங் ஆனதுக்கு காரணம், ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆனதுக்கு காரணமே யார் அப்படின்னு கேட்டால் அவங்க மம்மி தான். ஸோ அந்த மம்மியோட நேம் கேட்குறாங்க, ஜிஜாபாய். அவங்க மம்மிஸ் நேம் என்னது? ஜிஜாபாய். ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்த்தோம் பண்ணாமல். முஸ்லீம்ஸ் வந்து ரம்ஜான் எத்தனை நாள் விரதம் இருப்பாங்கன்னு கேட்டாங்க. 30 days. நெக்ஸ்ட்டு வந்து டே அண்ட் நைட் எதனால் வருதுன்னா ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்னால வருது. பப்பாயா ஃப்ரூட்டில் என்ன விட்டமின் இருக்குன்னு கேட்டாங்க. விட்டமின் ஏ இருக்குன்னு சொன்னோம். விதான் சௌதான்ற ஒரு பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டோம். அந்த பில்டிங் இட் இஸ் இன் பெங்களூர். விதான் சௌதா பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இட்ஸ் இன் பெங்களூர். நெக்ஸ்ட்டு வந்து சிவாஜி, கிங் ஆஃப் கிங்ஸ், சத்ரபதி சிவாஜியோட மம்மி நேம் கேட்டாங்க. ஜிஜாபாய். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இது பிக்சரில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் சுவாமி விவேகானந்தர். உங்களுக்கு தெரியும், சுவாமி விவேகானந்தர் எக்ஸாம் கூட வைக்கிறாங்கப்பா. எவ்ரி இயர் நம்ம அண்ணாக்காலம் எழுதுனாங்க. ஸ்டேட் லெவலில் கூட வந்துருக்குறாங்க இல்லையா? தமிழ் பண்பாட்டு தேர்வு அப்படின்னு சொல்லி இவருடைய ஸ்டோரி தான் அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 3rd 4th 5th அண்ணாக்காலாம் எவ்ரி இயர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நம்ம கிட்டத்தட்ட 13 இயர்ஸாக எழுதிட்டுருக்கோம். இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். நிறைய ப்ரைஸஸ் வாங்குவோம். த்ரூ அவுட் தமிழ்நாடு நடக்குது. சரி, இந்த விவேகானந்தரை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ லெசனுக்கு போகலாம். நம்ம லெசன் என்ன லெசன் அப்படின்னு கேட்டால், ஹிஸ்ட்ரியில் லெசன் 7 போகிறோம். லெசன் 7 வந்து சந்திரகுப்த விக்ரமாதித்யாவுக்கு போகிறோம். இது ஒரு ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரி நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்காக வெயிட்டிங் எல்லாமே. ஃபஸ்ட்டு லெசனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஹிஸ்ட்ரி லெசன் 7, சந்திரகுப்த விக்ரமாதித்யா. இது வரைக்கும் நம்ம வந்து 6 லெசன்ஸ் பார்த்துருக்கோம். அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். லெசன் 1 த ராமாயணா ஃபஸ்ட் டேர்முக்கு எழுதுனீங்க. லெசன் 2 த மகாபாரதா. லெசன் 3 புத்தா. லெசன் 4 ஒமிட்டட், அது உங்களுக்கு கிடையாது. லெசன் 4 கிடையாது. லெசன் 5 சந்திரகுப்த மௌரியா. லெசன் 6 திருவள்ளுவர். லெசன் 7 சந்திரகுப்த விக்ரமாதித்யா. 2 கிங், ஃபேமஸ் கிங் இருந்திருக்காங்க. சந்திரகுப்த மௌரியாவும் இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சந்திரகுப்த விக்ரமாதித்யா. ஸோ நேம் வேறு, அது மௌரியா, இது விக்ரமாதித்யா. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சரியா? ஸோ நம்ம வந்து 6 லெசன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் டேர்முக்கு எழுதணும். மீதி இருக்கிற லெசன்ஸ் வந்து செகண்ட் டேர்முக்கு உண்டு. அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சந்திரகுப்த விக்ரமாதித்யா. இவர் தான் சந்திரகுப்த விக்ரமாதித்யா கிங். அந்த எம்பரர் உட்காந்துருக்காரு பாருங்க. அந்த த்ரோன்னா சேர், ராஜாவுடைய சேருக்கு பேர் தான் த்ரோன். ONE, த்ரோனில் உட்காந்துருக்கிறாரு. மேலே வந்து கீழே ஸ்வாடு வச்சிருக்காரு. ஸ்வாடுன்னா கத்தி, கம்பீரமாக உட்காந்துருக்காரு. பார்த்தீங்களா? இவர் தான் சந்திரகுப்த விக்ரமாதித்யா. இவரை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஹார்ஸ் ரைட் பண்ணுறாரு. லெசன் 7 சந்திரகுப்த விக்ரமாதித்யா. ஸோ இப்போ லெசனில் போகலாம். லாங் அகோ அவர் கண்ட்ரி வாஸ் ரூல்டு பை எ line of kings known as Guptas. Next line, they were great warriors. Next line, the people were happy under their rule. Next line, they ruled so well that their times were known as the golden age of India. First para over.
லாங் லாங் அகோ அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, லாங் லாங் அகோன்னா ரொம்ப 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 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் ஒரு லைன் ஆஃப் கிங்ஸ் இருந்தாங்க. லைனாக குரூப் லைனாக நீங்கள் அந்த அனிமல் கிடையாது. லைனாக ஒரு கோடு போடுற மாதிரி ஒரு இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு லைன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு லைன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு லைன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டீம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டீம் இருந்துச்சு. அந்த டீம் அவங்க பேர் வந்து குப்தாஸ். இப்போ சோலாஸ்ன்னு ரூல் பண்ணாங்க. சோலாஸ் அப்படின்னா உங்களுக்கு லெசன் பின்னாடி வருது. அவங்க பேருக்கு பின்னாடி சோலான்னு சேர்த்துக்கோங்க. ராஜராஜ சோழா, ராஜேந்திர சோழா, குலோத்துங்க சோழா, உத்தம சோழா, பராந்தக சோழா, ஆதித்த சோழா, சுந்தர சோழா, மதுராந்தக சோழா, கண்டாராதித்த சோழா, இந்த மாதிரி அவங்க நேம் பின்னாடி சோழா சோழான்னு வரும். அவங்களால சோழா குரூப்ஸ். அதே மாதிரி பாண்டியாஸ் இருப்பாங்க, பல்லவாஸ் இருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்களா, மகேந்திர பல்லவா, நரசிம்ம பல்லவா, யூகேஜியில் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இவங்க பேர் வந்து குப்தாஸ். இவங்க இவங்க ரொம்ப நல்லா ரூல் பண்ணாங்க. பீப்புளெலாம் ரொம்ப தேவர் வெரி ஹாப்பி அண்ட் பயோஸ். பயோஸ்னால் ரொம்ப பக்தியாக இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருந்தாங்க, ரொம்ப ரிச்சாக இருந்தாங்க. இந்தியாவில் வந்து நிறைய பேர் ராஜாக்கள் இருந்தாலும் குப்தா பீரியட் தான் கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா. கோல்டு இப்போ உங்கள் கையில் கோல்டு கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லை? ஏன்னா கோல்டு இருந்துச்சுன்னா எல்லா திங்ஸையும் வாங்கிடலாம். சின்ன கொஞ்சோண்டு கோல்டு இருந்தால் கூட போதும். அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். கார் வேணும்னா கார் வாங்கிக்கலாம், ஹவுஸ் வேணால் ஹவுஸ் வாங்கிக்கலாம். கோல்டு அவ்வளோ வேல்யூ. ஸோ நீங்கள் உங்கள் கையில் கோல்டு கிடைச்சா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அது மாதிரி பீப்புள் எல்லாருமே, இந்தியாவில் இருந்த பீப்புள் எல்லாருமே தேவர் வெரி ஹாப்பி. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அவங்க அவங்க ரூல் பண்ணுறப்ப தான் இந்தியா வந்து அவ்வளோ அவ்வளோ ப்ராஸ்பரஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்து குப்தாஸ். அவங்க ரொம்ப கிரேட் வேரியர்ஸ். கிரேட் வேரியர்ஸ்னால் நல்லா சண்டை போடுவாங்க, பயப்படவே மாட்டாங்க. வேரியர்ஸ், வாருக்கு அஞ்ச மாட்டாங்க. அவங்க தான் கிரேட் வேரியர்ஸ். செகண்ட் பேரா, வி மூவ் டு செகண்ட் பேரா. The first strong king of this line was Chandragupta I. Chandragupta I. He was a great and mighty ruler. Next line. His capital was Pataliputra. Next, he had many sons. Next, but he selected Samudra Gupta to rule after him. Next, he was a great warrior and defeated many kings. He became the master of the whole of North India. ஸோ அந்த லைன் ஆஃப் கிங்ஸில் ஃபஸ்ட்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டால் சந்திரகுப்தா ஒன். சந்திரகுப்தா ஒன் அவர் தான் ஃபஸ்ட்டு கிங்கு. அந்த குப்தா பீரியட்லேயே குப்தா கிங்கில் லைன் ஆஃப் கிங்ஸில் ஃபஸ்ட்டு கிங் யாருன்னு கேட்டால் சந்திரகுப்தா ஒன். அவர் நல்லா ரூல் பண்ணார். ஹி வாஸ் மைட்டி ரூலர். மைட்டி ரூலர் ஸ்ட்ராங் ரூலர், கிரேட் ரூலர். பீப்புளெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பீப்புளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தாரு. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம மைட்டி ரூலர். அவருடைய கேபிட்டல் வந்து பாடலிபுத்ரா. அதாவது ஒரு கிங் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேபிட்டல் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஸ்கூல் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிங் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் இருக்கணும். அங்கே தான் அந்த ராஜா உட்காந்துருப்பார். அது மாதிரி சந்திரகுப்த உடைய உடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டால் பாடலிபுத்ரா. இப்போ இருக்குது, பாடலிபுத்ரா இருக்குது. அந்த பாடலிபுத்ரா வந்து ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம சென்னை மும்பைன்னு சொல்கிறோம். இப்போ பாடலிபுத்ரா ஃபேமஸ் கிடையாது. இப்போ நம்ம யார் எங்கே போகணும், உங்களுக்கு எங்கேப்பா போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு கேட்டால் சென்னைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, வி வுட் லைக் டு கோ மும்பை அப்படின்னு சொல்லுவீங்க, கொல்கட்டா போகணுன்னுவீங்க. ஓல்டன் டேஸில் எல்லோரும் யாரை கேட்டாலும் பாடலிபுத்ரா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி அந்த பாடலிபுத்ரா தான் உங்களுடைய கேபிட்டல். அந்த சந்திரகுப்தா ஒன்று தான் முதல் ராஜா. அவருக்கு நிறைய பையங்க இருந்தாங்க. பையங்க இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு அப்புறம் அந்த கிங்கு அந்த பொசிஷன் அந்த அந்த யார் கொடுத்தாருன்னு கேட்டால் சமுத்திரகுப்தாவுக்கு கொடுத்தாரு. அவருடைய பையன்கள்லேயே யார் கிரேட்டாக இருக்கிறாங்க, யார் நல்ல குவாலிட்டியோடு இருக்கிறாங்க, நல்ல கேரக்டரோட யார் இருக்காங்கன்னு பார்த்தா சமுத்திரகுப்தா இருந்தார். சமுத்திரகுப்தாவை ராஜாவாக்கிட்டார். தம்பி, நீ தான் ராஜாவாகணும், எனக்கு அப்புறம் நீ தான் நல்லா ரூல் பண்ணுவ, நீ தான் பீப்புளெலாம், நீ ரூல் பண்ணால் தான் பீப்புளெலாம் ஹாப்பியாக இருப்பாங்க, நீ வந்து ராஜாவாக இருந்துக்குன்னு சொன்னாங்க. சமுத்திரகுப்தா அப்படின்னா சமுத்திரம்னா ஓஷன். ஓஷன் மாதிரி பவர் இருக்குமா, அவ்வளோ பெரிய ஆளாம். அதனால் அவருக்கு பேர் சமுத்திர குப்தா. ஸோ ஃபஸ்ட்டு ராஜா பேர் சந்திரகுப்தா ஒன். அவர் அவர் என்ன பண்ணார், அவருடைய பையனை வந்து கிங் ஆக்கிட்டார். அவர் பேர் சமுத்திரகுப்தா. அவரும் நல்லா ரூல் பண்ணார். பீப்புளெலாம் ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பேரா போனோம்னா நமக்கு தெரியும். இது ஒரு ராஜா. பாருங்கள், ராஜாவை சுற்றி மினிஸ்டர்லாம் நிற்கிறாங்க. ராஜா மேலே டர்பன் கட்டியிருக்கிறாரு, கையில் ஸ்வாட் வச்சுருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ மரியாதை பாருங்கள். அவர் மட்டும் உட்காந்துருக்கிறாரு, மற்றவங்கலாம் சுற்றி நின்றுட்டுருக்குறாங்க இல்லையா. இப்போ தேர்டு பேரா போகலாம். சந்திரகுப்தா டூன்னு சொல்லலாம், இல்லை செகண்ட்னு சொல்லலாம். சந்திரகுப்தா டூ became the ruler after
Samudragupta. Next, he ruled his kingdom with wisdom and ability. Next, he took the title of Vikramaditya, or the son of power. The son of power. Next, he made his father's kingdom even larger and stronger. Next, he defeated the Saka king. He defeated the Saka king. Next, he gained control of some of the ports on the western coast. On the western coast. So, trade flourished. Trade flourished between our country and some far off lands. கொஞ்சம் புக்கு வாங்கிட்டீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்குப்பா. 80% வாங்கிட்டீங்க, ஒரு 20% தான் வாங்க இருக்கிறீங்க. ஏன்னா ஸ்லைடில் வந்து நாங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்கள் ஜூம் பண்ண முடியாது, நாங்கள் ஜூம் பண்ணலாம். அதனால நாங்கள் மூவ் பண்ணி அதை ஜூம் பண்ணி இது பண்ணுறோம். அந்த 20% வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. அதெல்லாம் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒன்றும் ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. சரி, ஓகே, பரவாயில்ல. அந்த 20%ம் வாங்கிடணுன்ட்டு மற்ற எல்லோரும் சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம். ஓகே, சரி. அந்த ஃபஸ்ட்டு சந்திரகுப்தா 1 இருந்தார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க சன் சமுத்திரகுப்தா கிங்காக இருந்தார். அவருக்கு ஃபாலோ பண்ணி சந்திரகுப்தா 2 கிங் ஆனார். என்ன சார் பேரெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, நாங்கள் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா பெரிய பேரனுக்கு வைப்பாங்கப்பா, முத்தையா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதே பேர் உங்கள் பேரும் உங்கள் தாத்தா பேரும் ஒன்றாவே இருக்கும். உங்கள் பேர் முத்தையான்னு இருக்கும், உங்கள் தாத்தா பேரும் முத்தையான்னு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் வெள்ளைச்சாமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெள்ளைச்சாமின்னு இருந்தீங்கன்னா உங்கள் தாத்தா பேரும் வெள்ளைச்சாமின்னு இருக்கும். தாத்தா ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார், மைட்டியாக இருந்திருப்பார். அதனால் வந்து மைட்டி பர்சனாக இருந்திருப்பார். அதனால் அவர் பேரையே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தாத்தா பேரை வைக்கிறது எல்லார் வீட்லேயுமே சங்கரையா அப்படின்றதுக்குன்னா தாத்தா பேர் சங்கரையானா உங்கள் நேம் சங்கரையாவே இருக்கும். பாட்டி பேரை வந்து இப்போ கிராண்ட் டாட்டர்ஸ்க்கு வைப்பாங்க, கேர்ள்ஸ்க்கு வந்து பாட்டி பேரை வைப்பாங்க, பாய்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க தாத்தா பேரை வைப்பாங்க. அது மாதிரி தாத்தா பேரையும் இவருக்கு வச்சுட்டாங்க. தாத்தா பேர் வந்து சந்திரகுப்தா, இவர் பேரும் சந்திரகுப்தா. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அது வந்து 1, இது 2. தாத்தா வந்து சந்திரகுப்தா 1, இந்த கிராண்ட் சன் வந்து சந்திரகுப்தா 2. இவரும் நல்லா ரூல் பண்ணார். இவர் இன்னும் கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக பிடிச்சிட்டார். ஃபுல்லாக அசோகா மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் இவர் பிடிச்சிட்டார். இவருக்கு பேர் வந்து சந்திரகுப்தா 2. ஆனால் எல்லாரும் இவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா விக்ரமாதித்யா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. விக்ரமாதித்யா. விக்ரம் அப்படின்னா ஜெயிக்கிறது, விக்ரம் என்னது ஜெயிக்கிறது, ஆதித்யா அப்படின்னா சன். இவர் வந்து ஹி ஹேஸ் த பவர். அந்த அவ்வளோ பவர், சன்னுக்கு ஈக்குவலான பவர் இவர்கிட்ட இருந்துச்சு. சன்னையே ஜெயிச்சிருவாராம். அதனால தான் பேர் வந்து விக்ரம் ஆதித்யா. விக்ரம் ப்ளஸ் ஆதித்யா, விக்ரமாதித்யா. ஸோ விக்ரம்னா ஜெயிக்கிறது. யார்கிட்ட ஜெயிக்கிறாரு? ஆதித்யா, சன்னையே ஜெயிச்சிருவாராம். அவ்வளோ பவர்ஃபுல்லான வரான் இவர். அதனால் அவருக்கு பேர் அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கிங் ஆனார். சாக்கான்னு ஒரு முரட்டு குரூப் இருந்தாங்க, ஒரு எனிமீஸ். அவங்கள யாராலையுமே ஜெயிக்க முடியலை. அவங்க பக்கத்தில் போகிறதுக்கு எல்லோரும் பயந்தாங்க. ஆனால் சந்திரகுப்தா விக்ரமாதித்யா என்ன பண்ணார்? போய் அவங்கள வந்து ஹி டிஃபீட்டட் தெம். போய் சண்டை போட்டு அவங்கள முரட்டுத்தனமான எல்லாம் ஜெயிச்சுட்டு இந்தியாவில் எல்லா பார்ட்ஸையும் பிடிச்சிட்டார். போர்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டார். போர்ட்ஸ்னால் சீ போர்ட். அப்போ ஏர்போர்ட் கிடையாது இல்லை. ஏன்னா அப்போல்லாம் தேர் வேர் நோ ஏர்போர்ட்ஸ் இன் ஓல்டன் டேஸில் ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கல. பஸ்ஸு, காரு, பைக்கு எதுவுமே கிடையாது. சைக்கிள் கூட கிடையாது. ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். எங்கே போனாலும் நடந்து போயிட்டு தான் வரணும். இப்போ நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னா போகிறதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆயிரும். அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே படுத்துடணும். திருப்பி அடுத்த நாள் தான் நம்ம இங்கே வர முடியும் நம்ம ஸ்கூலுக்கு. அப்போது 2 ரிவர் நடுவில் போகுது இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாய்க்கால் போகுது, அப்புறம் ஒரு கொள்டம் ரிவர் போகுது. கொள்டம் ரிவர் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே திருவானைக்கோயில் ஒரு வாய்க்கால் போகுது. அந்த வாய்க்காலை தாண்டினதுக்கப்புறம் காவிரி ரிவர் போகுது. காவிரி ரிவர் தாண்டி தான் நம்ம திருச்சிக்குள்ளேயே போகணும். மலைக்கோட்டைக்கு போய் அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்குள்ளே நைட் ஆயிரும். அங்கேயே நைட்டில் தூங்கிட்டு அங்கே சத்திரம் இருக்கும். சத்திரம்னா ரெஸ்ட் ஹவுஸ். அங்கே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் போட்டில் வந்து காவிரி ரிவரை கிராஸ் பண்ணணும். அப்புறம் நடந்து வரணும். நடந்து வந்து திருப்பி வந்து ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்காலையும் போட்டு வச்சுக்கலாம். பிரிட்ஜெல்லாம் இப்போ கிடையாது, ஏன்னா பிரிட்ஜ் கட்ட தெரியல இப்போலாம். ஸோ போட்டில் கிராஸ் பண்ணணும். திருப்பி வந்து கொல்டம் ரிவர் வரும். கோல்டன் ரிவரை கிராஸ் பண்ணணும். ஸோ போகிறதுக்கு ஒரு நாள், வரத்துக்கு ஒரு நாள். நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்கெட்ச் பென்சில் வேணும், மேப் வேணும், ஏதாவது வேர்ல்டு மேப் வேணும், கிராஃப் ஷீட்டு வேணும், பென்சில் வேணும் அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகணும் அப்படின்னா பைக் எடுப்பீங்க, 1/2 hourல போயிட்டு வந்துடுவீங்க. பயங்கர ஸ்பீடாக போய்
பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி உடனே வந்துடலாம். ஏன்னா பிரிட்ஜ் இருக்குது இப்போல்லாம். இப்போ பிரிட்ஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து போட்லாம் தேவையில்லை. ஆனால் ஓல்டன் டேஸில் எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். நடந்தும் போகணும், இல்லைன்னா வந்து ஹார்ஸ் மேலே போகணும். அந்த மாதிரி அப்போ ஏரோப்ளேன்லாம் கிடையாது. ஷிப் இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஓஷன் இருந்ததுனால ஷிப் இருந்துச்சு. இந்தியா சுற்றிலும் ஓஷன் தானே. வெஸ்ட் சைடு, இந்தியாவோட வெஸ்ட் சைடும் நான் பிக்சர் போட்டு காமிக்கிறேன். புக் எக்ஸிஸ் நடத்துகிறப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் போட்டு காமிக்கிறேன். இந்தியாவோட வெஸ்ட் சைடும் ஓஷன் இருக்குது, ஈஸ்டர்ன் சைடும் ஓஷன் இருக்குது. உங்களுக்கு நேம் தெரியும். உங்களுக்கு வெஸ்ட் சைடு இருக்கிறது அரேபியன் சி அண்ட் ஈஸ்ட் சைடு இருக்கிறது பே ஆஃப் பெங்கால். கீழேயும் ஓஷன் தான். இந்தியா கீழேயும் ஓஷன். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் படிச்சிருப்பீங்க இந்தியன் ஓஷன். ஸோ இந்தியாவுக்கு 3 சைட்ஸும் ஓஷன் இருக்கிறதுனால போர்ட்ஸ், போர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஷிப்பு நிற்கிற இடம் நிறையா இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணார், வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற எல்லா போர்ட்டையும் பிடிச்சிட்டார். போர்ட் நம்ம போயிருப்போம், நம்ம பார்க்காமலாம் இல்லை. நம்ம வேளாங்கண்ணி டூர் போகிறப்போ பார்த்துருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லையா, நீங்கள் இனிமேல் லாங் டூர் போகிறப்ப பார்ப்போம். அங்கே வந்து அதுக்கு நம்ம டூர் நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான்ப்பா. ஸோ லெசன் நடத்துகிறத அந்த அதில் பார்க்குறப்போ, அந்த மியூசியத்துலலாம் பார்க்குறப்போ, அந்த போர்ட்லாம் பார்க்குறப்போ அது நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிளாஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பண்ணுறது. ஸோ நாகப்பட்டினத்தில் போர்ட் இருக்குது. அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. ஷிப் நிற்கிற இடம் ஹார்பர்னு சொல்லலாம், இல்லை சீ போர்ட்னு சொல்லலாம். அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸில் சாரு மிஸ் எல்லாம் கூட நாங்கள் லைட் ஹவுஸ் பக்கத்தில் கூட போனதில்லை. பார்த்தது தான், சினிமாவில் பார்த்தது தான், பிக்சர் பார்த்தது தான். பட் லாஸ்ட் இயருக்கு இப்போது ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட் ஹவுஸ் மேலே ஏறி பார்த்தோம். நம்ம ஸ்கூலில் ஒரு அங்கிள், அவர் அக்கா படிக்கிற அவங்க டேடி வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அவர் பர்மிஷன், ஒரு போலீஸ் அங்கிள், ஒரு பர்மிஷன் கொடுத்து லைட் ஹவுஸில் பர்மிஷன் வாங்கி நம்ம மேலே போனோம். போய் எல்லோரும் லைட் ஹவுஸை பார்த்துட்டு வந்தோம். இந்த சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில். the movement of the wind from the land is known as land breeze and the movement of the wind from sea is sea breeze பார்த்துருக்கோம். சீ ப்ரீஸ் எப்படி நடக்குதுன்னெலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த லைட் ஹவுஸ் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீ ப்ரீஸ், அவ்வளோ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம். ஸோ ஷிப் நிற்கிற இடம் தான் சீ போர்ட்னு சொல்லுவோம், இல்லை ஹார்பர்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவர் பிடிச்சிட்டார். யார்? சந்திரகுப்த விக்ரமாதித்யா. சந்திரகுப்த 1, சந்திரகுப்த விக்ரமாதித்யா. நம்ம சந்திரகுப்த விக்ரமாதித்யத்தை பற்றி பார்க்குறோம். தாத்தாவை பற்றி படிக்கல, அப்பாவை பற்றி படிக்கல, கிராண்ட் சனை பற்றி தான் படிக்கிறோம். சரி, போர்ட்டை பிடிக்கிறதுனால என்ன யூஸ் சொல்லுங்கள். போர்ட் பிடிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஸோ நம்ம ட்ரேடு, நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ், நம்ம ட்ரேடெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம மற்ற கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம திங்ஸ் எல்லாம் வேறு கண்ட்ரிக்கு ஷிப்பில் அனுப்பலாம். அங்கே போய் விற்றோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். காசு கிடைச்சா பீப்புளெலாம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நமக்கு திங்ஸை ஏற்றிட்டு போகிறதுக்கு என்ன வேணும்? பாக்ஸ் வேணும். அந்த பாக்ஸை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஷிப்பு வேணும். ஷிப்பு நிற்கிறதுக்கு போர்ட்ஸ் வேணும். PORTS, போர்ட்ஸ் வேணும். அந்த போர்ட்ஸ் தான் இவங்க என்ன பண்ணார், சந்திரகுப்த விக்ரமாதித்யா கேப்சர் பண்ணிட்டார். ஸோ அதனால் பீப்புளுக்கு நிறைய மணி கிடச்சிச்சு. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் பேரா போகலாமா? நெக்ஸ்ட் பேரா, the best period of the golden age was during his rule. The emperor himself was a scholar. He respected learning and learned men. Great musicians, poets, writers, and painters were greatly honored in his court. The best known of them was the Sanskrit poet Kalidasa. ஒரு ராஜா வந்து ராஜாவாக மட்டும் இருக்கக்கூடாது. ராஜாவாக மட்டும் இருந்தால் பீப்புள் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்கணும். ஹெல்ப் பண்ணுறவராக இருக்கணும். நீங்கள் மாரல் சயின்ஸ் கிளாஸில் என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அந்த கேரக்டர்லாம் இருக்கிறவங்க தான் ராஜாவாக ஆக முடியும். பயப்படக்கூடாது. முதல்ல பொலைட்னஸ் இருக்கணும், ஹானஸ்டி இருக்கணும், பிரேவ்னஸ் இருக்கணும், பங்க்சுவாலிட்டி இருக்கணும். இந்த மாதிரி அவரே ஒரு ஸ்காலர்னால் படித்தவர், லேர்னர், நல்ல குட் லேர்னர். அவர் நல்ல ஒரு ஸ்காலர். சந்திரகுப்த விக்ரமாதித்யா ஸ்காலர். படித்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பார். அவர் கோர்ட்டில் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுப்பார். மியூசிக் ப்ளே பண்ணுறவங்க, பொயட்டு, பாட்டு எழுதுகிறவங்க, ரைட்டர், ஸ்டோரி எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுப்பார். பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் ஹானர் பண்ணுற ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. இப்போ நீங்கள் 1 இயர் கஷ்டப்பட்டு எல்லா ஃபேன்சி டெஸ்ட்டில் கலந்துக்கிறீங்க, ஓரல் காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் டேலாம் கலந்துக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணுறீங்க. உங்களை ஹானர் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு ரிபப்ளிக் டே அன்றைக்கி உங்களை கிளாப் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்ஸு, ஷீல்டெல்லாம் கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்ணுறோம். வெரி குட், கீப் இட் அப் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதுதான் ஹானர் பண்ணுறது. இந்த மாதிரி சந்திரகுப்த விக்ரமாதித்யாவும் அதே மாதிரி அவங்க கோர்ட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ப்ரைஸ்லாம் கொடுத்து, நிறைய மணி கொடுத்து, வீடெல்லாம் கட்டி கொடுத்தாரு. ஸோ அதனால் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பொயட்ஸ் இருந்தாங்க. பொயட்னா பாட்டு எழுதுகிறவங்க, நெக்ஸ்ட்டு மியூசிஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் சந்திரகுப்த விக்ரமாதித்யாவுடைய கோர்ட்டில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பெயர் வந்து காளிதாசா.
காளி தாசா. காளி காளி காடை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் பேரை வந்து காளிதாசான்னு மாற்றிக்கிட்டார். அவர் யாருன்னா சான்ஸ்கிரிட் போயிட். சான்ஸ்கிரிட்டில் பாட்டு எழுதுவார். தமிழ் போயிட்டும் உங்களுக்கு தெரியும், ஔவையார் ஆத்திச்சூடி எழுதுனாங்கல்ல, அறம் செய்ய விரும்பு, 60 சினம், இயல்வது கரைவேல், ஈவது விளக்கில் உடையது விளம்பேல், ஊக்கமது கை விடையல், எண்ணெழுத்தீகள் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு ஒன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கோம்ல எல்கேஜியில். அந்த ஆத்திச்சூடி எழுதின ஔவையார் வந்து ஒரு தமிழ் போயிட். அறம் செய்ய விரும்புன என்னப்பா, எப்பொழுதும் நல்லதே செய்யணும், எந்த நேரத்துலையுமே தப்பு பண்ணக்கூடாது, மேலே சுற்றிலும் காட் இஸ் ஆம்னி பிரசன்ட், காட் பார்த்துட்டே இருக்காருன்னு நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு ஆல்வேஸ் டூ குட் அண்ட் பி குட், திங்க் குட், எப்போதும் நல்லது நினச்சிட்டு இருக்கணும். அதனால தான் அறம் செய்ய விரும்பு, அறம்னா நல்லது, நல்லது மட்டும் செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எழுதுனது ஔவையார். ஔவையார் வந்து ஒரு தமிழ் பையட். பாரதியார் தெரியுமில்ல, இங்கே பாரு பாரதி, முறுக்கு மீசை பாரதி, காந்தவெளி பாரதி, கருத்து கோடை பாரதி படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாரதி இஸ் தமிழ் போயிட். அவர் ஒரு தமிழ் போயிட்டு. ஔவையார். திருவள்ளுவர் தெரியுமில்ல உங்களுக்கு, திருக்குறள் போட்டி வச்சா நிறைய வின் பண்ணுவீங்க, ஏகப்பட்ட திருக்குறள் இருக்குது, டக்குன்னு சொல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு 5 10 திருக்குறளாவது நீங்கள் என்ன பண்ணிடணும், டக்குன்னு சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கணும். எக்ஸாமுக்காக படிக்கக்கூடாது, மார்க் வாங்குறதுக்காக படிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், எந்த 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 திருக்குறள் கேட்டாலும் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா நிறைய மொத்தம் எவ்வளோ திருக்குறள் இருக்குன்னு உங்களுக்கு லெசனில் வந்திருக்குல்ல, படிச்சிருக்கோம் இல்லையா. 1330. எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு குறளை மட்டும் சொல்லுவோம். என்னது சொல்லுங்கள், இப்போ தெரியும், தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கரெக்டான ஸ்டூடெண்ட், நல்ல ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு குறள் உங்களுக்கே தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதுதான் திருக்குறளில் முதல் செய்யுள். என்ன அது மாதிரி எழுத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அம்மா, ஆடு, இலைகள்னு. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை ஸ்கூலில் எழுதுறது வந்து அது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா 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 ஜீவன், எல்லா லிவிங் திங்ஸுக்கும் யார் முக்கியம்னா கடவுளும் அம்மா அப்பா. அம்மா முக்கியம், அப்பா முக்கியம். நெக்ஸ்ட்டு பிளான்ட்டுக்கு எப்படி சார் அம்மா இருக்குதா அப்பா இருக்குதான்னு கேட்டால், பிளான்ட்டுக்கு அம்மா இருக்குது. சீடு எங்கேருந்து வருது, அந்த மதர் பிளான்ட்லேருந்து தானே வருது. ஸோ எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் யார் முக்கியம்னா அம்மா அப்பா அண்டு கடவுள். அதே மாதிரி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எழுத்து வந்து எது எது ஆன்ற எழுத்து உங்களுக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி கடவுள் ரொம்ப முக்கியம். சரி, திருவள்ளுவர் இஸ் தமிழ் போயட், ஔவையார் இஸ் தமிழ் போயட், பாரதிதாசன் இஸ் தமிழ் போயட். அது மாதிரி காளிதாசா வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதுவார். சான்ஸ்கிரிட் வேறு லாங்குவேஜ், அவருக்கு தமிழ் தெரியாது. சான்ஸ்கிரிட்டில் வந்து ஒரு போயம் எழுதுவார். அவர் வந்து காளிதாசாவுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு நான் ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த காளிதாசாவுடைய எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் பேரா போகலாம். ஹீனா அவர் யாரு, காளிதாசா. ஹீ ரோட் த ஃபேமஸ் ட்ராமா சாகுந்தலா in Sanskrit. He is said to have been one of the 9 learned men selected by the king. They were known as 9 gems. Third parapa. காளிதாசா ஒரு ட்ராமா எழுதினாரு. டிவியில் பார்க்குறீங்க இல்லையா, என்னென்னமோ சீரியல் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி அவர் அந்த காலத்திலேயே ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ஃபேமஸ் ட்ராமா எழுதினார். அந்த ட்ராமா பேர் வந்து சாகுந்தலா. அந்த ட்ராமா வந்து நம்ம வந்து புக்கு வாங்கி நம்மளும் படிக்கலாம். சாகுந்தலான்னு ஒரு ட்ராமா வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதினார். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் தெரியும். அதனால் சான்ஸ்கிரிட்டில் ஒரு ட்ராமா எழுதினார். அவர் கூடயே 9 மென் இருப்பாங்க. 9 ஜெம்ஸ். ஜெம்முன்னா டைமண்ட்ஸ். உங்கள் கையில் டைமண்ட்ஸ் கொடுத்தா நீங்கள் கீழே போட மாட்டீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. டைமண்ட்னா உங்கள் மம்மியோடைய ரிங்கில், செயினில், பேங்கிள்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப விலை அதிகம். அந்த அந்த டைமண்ட்ஸ் எப்படி நம்ம பத்திரமா வச்சுக்கோமோ அது மாதிரி சந்திரகுப்த விக்ரமாதித்யா அவர் கூடயே ஒரு 9 மெம்பர்ஸை வச்சுக்குவார். முட்டாளுங்கள்ல, முட்டாள், மூடன், மடையன், மிலேச்சன், மாங்காமடையன் அதெல்லாம் கிடையாது. புத்திசாலி, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஒரு சிங்கரு, ஒரு நல்ல பெயிண்டரு, ஒரு நல்ல ஸ்டோரி ரைட்டரு, ஒரு நல்ல பொயட்டு, நல்ல ஒரு ப்ரில்லியன்ட் மினிஸ்டர், இவங்கெல்லாம் பக்கத்தில் வச்சுக்குவார். 9 மெம்பர்ஸ். அந்த 9 பாய்ஸ்க்கு பேர் தான் 9 ஜெம்ஸ். 9 ஜெம்ஸ் எப்படி முக்கியமோ அது மாதிரி 9 மென்னு கூட போவார். எங்கே போனாலும் கூட கூட்டு போவார். அவங்க தான் வந்து சந்திரகுப்த விக்ரமாதித்யாவை என்ன பண்ணிக்குவாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. அவர் தப்பு பண்ணார்னா கரெக்ட் பண்ணுறது யாருன்னா அந்த 9 ஜெம்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், சந்திரகுப்த விக்ரமாதித்யா உட்காந்துருக்கிறாரு, பேலஸில் உட்காந்துருக்காரு. அந்த 9 ஜெம்ஸும் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேரில் உட்காந்துருக்காங்க. மேலே வந்து சந்திரகுப்த விக்ரமாதித்யா ஃபஸ்ட்டு சென்டரில் உட்காந்துருக்காரு. இதில் காளிதாசாவும் உட்காந்துருக்காரு. ஏன்னா ஒரு பாட்டு எழுதுகிறவர் சந்திரகுப்தா கூடயே இருப்பார். இவங்கெல்லாம் தான் 9 ஜெம்ஸு.
நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பேரா. சம் ஆஃப் தெம் வேர் ஃபேமஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோனாமி. ஆஸ்ட்ரோனாமி அந்த வேர்டு படிச்சுக்கோங்க. அதுக்கு தான்ப்பா சொல்கிறது, நீங்கள் வந்து அப்படி விளையாண்டுக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அடுத்த கிளாஸ் போகிறப்போ உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்னு வரும், ஆஸ்ட்ரோனாமின்னு வரும், ஆஸ்ட்ராலஜின்னு வரும், தேர்டு ஃபோர்த்து ஜிகேல. இப்போ பேஸே தெரியாமல் அங்கே போய் நாங்கள் உங்களை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ அப்போ தடுமாறுவீங்க, அப்போ நிறைய லோட் ஆயிரும். செகண்ட் பேஸ் மேக்ஸ் தெரியாமல் தேர்டு போக முடியாது, ஹிந்தி தெரியாமல் போக முடியாது. என்ன விளையாடுங்க, நீங்கள் வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் போயிடுச்சுன்னா டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மென். ஸோ போன காலம் திரும்பி வராது. அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் எழுதி எழுதி பாருங்கள், கிளாஸை போட்டு போட்டு பார்க்கலாம். என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கிளாஸ் ரூம்ன்றது வேறு, இது வேறு. இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வர்றப்போ உங்களுக்கு தைரியமாக சந்திரகுப்த விக்ரமாதித்யா மாதிரி நீங்கள் ரூல் பண்ணலாம் கிளாஸை. இல்லைன்னா கவர்டு கோழை மாதிரி கீழே குடிஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பேரண்ட்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தைங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த 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 ஏஜில் வந்து படிப்பை விட்டுட்டாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் இருந்திருக்காது, என்னோடய லைஃப்லையும் இருந்திருக்காது, இனியும் வரக்கூடாது, ப்ரேயர் பண்ணிக்குவோம். பட் இந்த 1 இயர் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பாடுபடுறோம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி படிக்க வைங்க, இல்லைன்னா எங்கள் ஸ்கூலுக்கு கூட்டு வாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கூட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் அட்வைஸ் பண்ணால் கொஞ்சம் மாறுறாங்க குழந்தைங்க. அதனால் நம்ம தான் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ படிங்கப்பா, இதெல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிடும். பேருக்கு தான் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகி போவீங்க. இந்த பேஸ் நம்ம ஸ்கூலில் படித்தாருனாக்கால நிறைய பேர் வந்து வர்றாங்க, ஸ்கூலுக்கு வர்றாங்க. இந்த லீவில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு மேரேஜ் இன்விடேஷன்லாம் வச்சாங்க, நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. சாரு நம்ம மிஸ்ஸு அவங்களோட சேலரி வந்து 100 டைம்ஸ் அதிகமாக வாங்குறாங்க. புரியுதா? எங்கள் சேலரியோட 100 டைம்ஸ் அதிகம், 100 டைம்ஸ் நான் 10 டைம்ஸ் கூட சொல்லலை, 100 டைம்ஸ் அதிகமாக வாங்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது நீங்களும் அந்த மாதிரி வரணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. தயவுசெய்து நீங்கள் படிக்கணும். படித்தா தான் நல்லது. இல்லைன்னா நீங்கள் சாருக்கு, மம்மி டாடிக்கு, காடுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் வந்து படிங்க, சரியா? சரி, இந்த சந்திரகுப்தா கூட 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து மேக்ஸில் ரொம்ப 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 ப்ரில்லியண்ட்டாக இருப்பார். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுத்தாரு. ஒருத்தர் சயின்ஸில் பெஸ்ட்டாக இருப்பார். ஒருத்தர் வந்து ஆஸ்ட்ரோனாமின்னா சோலார் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறது. அப்போது ஓல்டன் டேஸ்லேயே சன்னு, பிளானட்டு, ஸ்கை, ஸ்டார்ஸு, காமெட்டு, மீட்ராய்ட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸு இதெல்லாம் அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சந்திரகுப்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. காளிதாசா பாட்டு பாடுவார். சந்திரகுப்தாவுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா ஒருத்தவங்களை கூப்பிட்டு மியூசிக் ப்ளே பண்ண சொல்லுவார். அவங்க மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது, டிவி டேப் ரெக்கார்டெலாம் கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ட்ராமா பார்ப்பார், ட்ராமா போட சொல்லுவார். அவருக்கு முன்னாடி ட்ராமா போடுவாங்க, பார்ப்பார். சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் பேரா நல்லா பாருங்கள். ஃபேகியான், a Chinese traveler came to India during the reign of Chandragupta II. He spent 6 years in the Gupta Empire. He wrote about all that he heard and saw. He wrote that the people were happy. There was peace and order wherever he went. ஸோ ஃபேகியான் அப்படின்ற ஒருத்த பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேணால் உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு வேணால் நம்ம வந்து ஒரு இந்த ஸ்டோரி பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான்ப்பா. அதுக்கப்புறம் இந்த ஃபேகியானை பார்த்துட்டு லெசன் முடிஞ்சிடும். ஸோ லெசன் முடிக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகுறீங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வர்றீங்கன்றது தான் முக்கியம். ஸோ ஒரு எலிஃபெண்ட்டை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். எலிஃபெண்ட் இஸ் இன்டெலிஜென்ட் அனிமல். இன்டெலிஜென்ட் அனிமல் நேம் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும், எலிஃபெண்ட் இஸ் இன்டெலிஜென்ட் அனிமல், டாக் இஸ் அன் இன்டெலிஜென்ட் அனிமல், மங்கி இஸ் அன் இன்டெலிஜென்ட் அனிமல், டால்ஃபின் தெரியுமில்லையா, அதுவும் இன்டெலிஜென்ட் அனிமல். மற்ற அனிமல்னால் இன்டெலிஜென்ட்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ரொம்ப புத்திசாலியான அனிமல். ஸோ இந்த எலிஃபெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலிஃபெண்ட் நேம் வந்து தனலக்ஷ்மி. இது வந்து டெம்பிளில், இது குட்டி எலிஃபெண்ட், கப்புன்னா சியூபி, கப்புன்னா குட்டி எலிஃபெண்ட்டுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு சிவா டெம்பிளில் வந்து இருக்குது. அந்த டெம்பிள் அது இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மார்வெலஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை வந்து பார்ப்பாங்க. டெய்லி வந்து பார்த்துட்டு அதை பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது பாருங்கள், காலம்பரையே குளிச்சுட்டு நெத்தியில் பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிது பாருங்கள். டெம்பிள் வாசலில் நிற்கிது. அது ட்ரங்கை தூக்குது பாருங்கள். ட்ரங்க்னா தும்பிக்கையை தூக்கி பிளஸ் பண்ணுது பாருங்கள். இது பேர் தனலட்சுமி. நம்ம நேம் முக்கியம் இல்லை, அது ஒரு கப்புன்னு குட்டி எலிஃபெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், ஒரு பாயும் கேர்ளும் வந்து பிளெஸ்ஸிங் வாங்குறாங்க. அந்த எலிஃபெண்ட்டுக்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங் வாங்குறாங்க.
இங்க பாருங்கள், ஒரு பாய் கேர்ள் வந்து மார்னிங் வந்தோடனே அது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ட்ரங்கை தூக்கி விஷ் பண்ணுது அவங்க 2 பேருக்கும். ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லி அந்த பாய்க்கு விஷ் பண்ணுது. அப்புறம் ஒரு மேன் அண்ட் உமன் வந்து அது கீழே நிற்கிறாங்க. அது ப்ளஸ் பண்ணுது பாருங்கள். விஷ் யூ என்ன சொல்லுது அவங்க எனக்கு அவங்க வெட்டிங் டேனா விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுது பாருங்கள். ஸோ அந்த பக்கம் ஒரு மேன் நிற்கிறார், ஒரு அங்கிள் ஒரு ஆண்டி நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு அங்கிள் நிற்கிறாருல, அவர் தான் வந்து மேமோத். மேமோத்துனா பாகன், யானை பாகன். அவர் தான் அதை வந்து குளிப்பாட்டுவார், அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பாரு, அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அவர் சொல்கிறபடி தான் கேட்கும். பாகன், பாகன் தமிழில் வந்து பாகன், இங்கிலீஷில் வந்து ட்ரெயினர், எலிஃபேண்ட் ட்ரெயினர். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், ஒரு பாய் கேர்ள் பிளெஸிங் வாங்குறாங்க. 2வது பிக்சரில் ஒரு மேனும் உமனும் பிளெஸிங் வாங்குறாங்க. இவர் வந்து பார்க்குறாரு, பக்கத்தில் நிற்கிறார், அந்த பாகன் நிற்கிறார். தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம பக்கத்தில் போகலாம், பாகன் இருக்கிறப்ப நம்ம போகலாம். அப்போது அந்த ஊரில் ஒரு டெய்லர் இருக்கிறாங்க. அவன் ரொம்ப பேட் அண்ட் க்ரூயல் டெய்லர், ரொம்ப ரொம்ப கெட்ட டெய்லர். அவனுக்கு வந்து இந்த எலிஃபெண்ட்டை வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்ன, எல்லாரும் போய் அந்த எலிஃபெண்ட்டுக்கு போய் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அவ்வளோ பெரிய இதுவா, அது என்ன குட்டி எலிஃபெண்ட் தானே, கப்பு தானே, அதுக்கு போய் எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நான் பழி வாங்குறேன் பாரு அது அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு இந்த எலிஃபெண்ட் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னே சொல்லிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும். அவனுக்கு அது பிடிக்காது, அந்த எலிஃபெண்ட்டை பிடிக்காது. ஸோ அது என்ன பண்ணுவோம், டெய்லி மார்னிங் போய் இந்த காவிரி ரிவரில் போய் குளிக்கும். அந்த பாகன் கூட போகும். பாகன் போய் அதை குளிப்பாட்டி நல்லா அழுக்கெல்லாம் போகிற மாதிரி தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு கடைக்கு கூட்டு வந்துடும், கோயில் கூட்டு வந்துடுவாங்க. அதுக்கு விபூதியெல்லாம் வச்சு கோயில் கூட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி டெய்லி போயிட்டு வரும். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த டெய்லர் இருக்கான் பாருங்க, அந்த டெய்லர் அவன் ரொம்ப பேட்மேன். அவன் என்ன பண்ணுறான், பனானா கொடுக்குறான். அந்த பனானாக்குள்ளே ஒரு ஊசியை வச்சு கொடுத்துட்றான். நீடில் வச்சு கொடுத்துட்றான். எலிஃபெண்ட் பார்க்குது, என்னடா இவன் பனானா தரவே மாட்டானே, நம்மக்கிட்ட வரவே மாட்டானே, இவன் இன்னைக்கு கொடுத்துருக்கானே, பரவாயில்லையே நல்ல மனுஷன் ஆகிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனானா வாங்கிக்கிட்டு அவனுக்கு ப்ளஸ் பண்ணுது. ப்ளஸ் பண்ணிட்டு அங்கிட்டு போய் பனானாவை சாப்பிட போகுது. எலிஃபெண்ட் சாப்பிட போனால் அந்த பனானாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் இருக்குது. இந்த ஊசி இருக்குது, அந்த ஊசி அது பார்த்துருச்சு. அந்த அவன் கொடுத்த பனானாவில் ஒரு நீடில் இருக்கிறத பார்த்துருச்சு. எலிஃபெண்ட் பார்த்துருச்சு. நல்ல வேளை அது வாய்க்குள்ளே போடலை. வாய்க்குள்ளே போட்டிருந்தா என்ன இருக்கும், குத்தி இருக்கும், ஸ்டொமக்கெல்லாம் கிழிஞ்சிருக்கும், அதுக்கு பெயின் வந்திருக்கும். உடனே என்ன பண்ணிடுச்சு, அது கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த எலிஃபெண்ட்டுக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா நீ வந்து இவ்வளோ மோசமான இருக்கிறேன்னு சொல்லி இங்கே பாருங்க, பிக்சரில் பாருங்கள், போய் நேராக போய் டெய்லரை போய் தூக்கிடுச்சு. டெய்லர் தூக்கி ட்ரங்க்கில் ஒரே தூக்கிடுச்சு. அவன் கத்துறான், ஐயோ ஐயோ அம்மா 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 என்னை காப்பாற்றுங்க, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பாகன் ஓடி வராரு, அந்த ட்ரைனிங் கொடுக்குறாருல, அவர் ஓடி வராரு. ஓடி வந்து விட்டுடு தனலட்சுமி ப்ளீஸ் விட்டுடு, அவன் ஏன் டெய்லரை தூக்காத, விட்டுட பயப்படுறான் பாரு அப்படின்னு சொன்னோடனே கீழே போட்டுருச்சு. அந்த பாகன் சொன்னோடனே கீழே போட்டுருச்சு. உடனே அவர் கேட்டார், அந்த பாகன், ஏன் உனக்கு கோவமே வராதே, நீ எதுக்கு அவனை தூக்குன, அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு கேட்டோன்னே மண்டே ஆட்டுச்சு. ஆட்டிட்டு அந்த பனானாவை காமிச்சிச்சு. அந்த பனானாவில் பார்த்தா ஊசி குத்தி இருக்கு. உடனே அந்த பாகன் வந்து, அடப்பாவி, எலிஃபெண்ட் என்னடா பண்ணுச்சு, ஒன்றுமே பண்ணலையாடா, அதுக்கு போய் நீ ஊசியை குத்தி வச்சிருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிடுச்சு. விட்டுட்டாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், துணியை காணோன்னு ஓடுறான். இது என்ன பண்ணுச்சு, அந்த ட்ரங்க்கில் வந்து வாயில் வந்து நிறைய தண்ணி வச்சுருந்துச்சு, மட்டி வாட்டர், அழுக்கு தண்ணி வச்சுருந்துச்சு. ரிவர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு இல்லை, அதை கடைக்குள்ளே தெளிச்சு விட்டுருச்சு. கடைக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி, வெள்ளம் மாதிரி, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு, எல்லாம் அழுக்காயிருச்சு. அப்புறம் வந்து அது போயிடுச்சு. மன்னிச்சு விட்டுருச்சு. சரி பாவம் அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு விட்டுருச்சு. அதனால் நம்ம யாருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது. புத்தா என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்லையா, யூ ஷுட் நாட் கில் த அனிமல்ஸ், இட் ஷுட் பி கைண்ட் டு ஆல் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துலேயும் கைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம லெசன் முடிக்கலப்பா, அதான் லெசனை முடிச்சுட்டு அப்புறம் விவேகானந்தரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரியா. இந்த ஸ்டோரி வந்து யாரையும் நம்ம பழி வாங்கக்கூடாது. இது வந்து வாரணாசிப்பா, கேஞ்சஸ் ரிவர் ஓடுது பக்கத்தில், வாரணாசி, இது வாரணாசி ஊர். சரி, இப்போ வந்து லாஸ்ட் பேரா மட்டும் பார்ப்போம். ஃபேகியான்னு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கார். நிறைய டேர்ம்ஸ் இருக்குப்பா, நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, நெக்ஸ்ட் வந்து சந்திரகுப்தா 2, விக்ரமாதித்யா, ஃபேகியான், சாகாஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காளிதாசா, சாகுந்தலா, 9 ஜெம்ஸு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எழுதி பார்க்கணும். ஃபேகியான்னு ஒருத்தர் புதுசாக என்ட்ரு ஆகிறார். இவர் யார் அப்படின்னு கேட்டால் ட்ராவலர். எங்கேருந்து வர்றாருன்னா சைனீஸ் ட்ராவலர். ஹி கேம் ஃப்ரம் சைனா. சைனாலேருந்து வந்திருக்கிறாரு ஒரு சைனீஸ் ட்ராவலர். எதுக்கு வந்தார்னா சுற்றி பார்க்குறதுக்காக, புத்தாவுடைய பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, இந்தியா எப்படி இருக்குது,
பீப்புளெலாம் ஹாப்பியாக இருக்காங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்களா, கேஞ்சஸ் ரிவரு, காவிரி ரிவரு எல்லா இடத்தையும் பார்க்கறதுக்காக வர்றாரு. அவர் இந்தியா நடந்தே வந்திருக்கிறார். இப்போல்லாம் ஃப்ளைட்டில் போயிடலாம்ப்பா. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற அண்ணாக்கா நிறைய பேர் சைனாவில் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, இங்கேயும் படிக்கிறாங்க, சைனாலையும் படிக்கிறாங்க. ஏரோப்ளைனில் போயிடுவாங்க. பட் கோல்டன் டேஸில் நடந்தே வந்திருக்கார். சைனாவிலேருந்து இயர்ஸ் கணக்கில் வந்திருக்கார். 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ். வர்ற வழியில் வந்து லேக்ஸ் இருக்கும், ரிவர்ஸ் இருக்கும், மவுண்டெயின் இருக்கும், வால்கேனோஸ் இருக்கும், பாதை தெரியாமல் ஃபாரஸ்ட் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பாடலிபுத்திரம்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் புக்கில் எழுதிட்டார். பீப்புளெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சந்திரகுப்தா நல்ல கிங்கு. பீப்புள்கிட்டலாம் ரொம்ப மணி இருந்துச்சு, பில்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு, பாடலிபுத்திரா சிட்டி நல்லா இருந்துச்சு, பெரிய சிட்டி, ஸ்கூல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா படித்தாங்க, ப்ரில்லியண்ட்டாக இருந்தாங்க. புத்தாவுடைய பிளேஸ் கயா போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்தியா பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியாக அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக புக்கில் எழுதி வைக்கிறார். யார்? அந்த சைனீஸ் ட்ராவலர். அவர் எழுதுனதுனால தான் நமக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுக்கு எப்படி நமக்கு தெரியும்? அவர் எழுதின புக்கை வச்சு படித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபாகியான் மூலமாக தான் நமக்கு சந்திரகுப்தாவை பற்றி நமக்கு தெரியுது. அவர் வந்து சந்திரகுப்தாவை பார்க்கறதுக்காக வரல, இந்தியாவை பார்க்கறதுக்காக வந்தார். புத்தாவுடைய பிளேஸை பார்க்க வந்தார். பர்த் பிளேஸு லும்பினி, போதி ட்ரீ, கயா, என்ன கேஞ்சஸ் ரிவர், பிரம்மபுத்திரா, யமுனா, ஹிமாலயாஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்தார். வந்தவர் அவர் புக்கில் எழுதியிருக்காரு. சரியா? இப்போ நம்ம லெசன் முடிஞ்சிருச்சு. புக் எக்ஸிஸ்ட் பார்ப்போம். அப்போது நாளைக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இவர் தான் சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா. இவர் ஒரு சொல்கிறது ஒரு சோஷியல் ரிஃபார்மர், ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். இவர் செயிண்ட் ஒரு சாமியார் இருப்பா. இவர் நம்ம இந்தியாவில் பிறந்த, வெஸ்ட் பெங்காலில் பிறந்த ஒரு சாமியார். இவர் வந்து ஸ்கூல் டேஸில் அவர் எப்படி இருந்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கூல் டேஸில் எங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் எப்படி வருவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டாக வருவீங்களா, ஒரு இன்ஜினியராக வருவீங்களா, ஒரு பைலட்டாக, ஒரு கேப்டனாக, என்ன ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டாக, இல்லை ஒரு என்ன நீங்கள் வர போகிறீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்படி வராதவங்களை வர வைக்கிறது தான் எங்களோட வேலை. எப்படியாவது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கு தான் ஸ்கூலுக்கு வர்றீங்க, அதுக்கு தான் படிக்க வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு உங்கள் மம்மி டாடி. உங்களை எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு ஸ்கூல்லேயே தெரிஞ்சிடும், நீங்கள் எப்படி இப்போ இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ அதான் நீங்கள் வந்து பின்னாடி நீங்கள் வில் பிகம் அது இதே மாதிரி தான் நீங்கள் வருவீங்க. அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணுறதே. பார்த்தீங்கன்னா அந்த யங் ட்விக் இஸ் ஈஸிலி ட்விஸ்டட் தென் அண்ட் ஓல்டு ட்ரீ அப்படின்னு ஒரு ப்ரோவர்ப் இருக்குது. நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. 5இல் வளையாதது 50இல் வளையாது. அதனால் உங்களை வளைக்கிறோம் நாங்கள். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லையா, சரி பண்ணுறது தான் எங்களோட வேலை. சவுண்டு வரலையா, கேரக்டர் ரொம்ப மோசமாக இருக்குதா, பொய் சொல்கிறீங்களா, அதை மாற்றுறது தான் எங்களுடைய வேலை. ஸோ உங்கள் கேரக்டரு, உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க. ஸோ அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பயே இவர் ஒரு செயின்ட்டாக வந்துடுவார், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சின்ன பிள்ளையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா, இவர் கல்கட்டாவில் தான் பிறந்தார். கல்கட்டாவில் அவர் வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்தார். திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப எய்த்தாப்பில் ரோட்டில் வந்து ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்திருக்கு. தெருவில் வந்து ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அப்போது தூரத்துலேருந்து ஒரு குதிரை வண்டி தறிக்கெட்டு தாறுமாறாக வந்திருக்கு. பயங்கர ஸ்பீடாக வந்திருக்கு. பயங்கர ஸ்பீடாக வருது. இங்கே வந்து பாப்பா வந்து என்ன பண்ணிட்டுருக்கிறா, தெருவில் விளையாண்டுட்டுருக்கிறா. ஸோ எல்லோரும் பயப்படுறாங்க. ஐயோ பாப்பா பாப்பாவுக்கு நசுங்க போகுது, வண்டி வந்து வேகமாக வருதுன்னு கண்ணை மூடிக்கிட்டாங்க. சில பேர் கண்ணை மூடிட்டாங்க, சில பேர் கத்துறாங்க. தாறுமாறாக வருது, வேகமாக வருது, குழந்தை மேலே ஏறிடுமே, குழந்தை செத்து போயிருமே, குழந்தை உயிர் போயிருமே, ஐயோ காப்பாற்றுங்க, காப்பாற்ற யாரும் இல்லையா, காப்பாற்ற யாரும் இல்லையான்னு கத்துறாங்க. எல்லாரும் பெரியவங்கெல்லாம் கத்துறாங்க. இவர் திண்ணையில் உட்காந்து இந்த விவேகானந்தர் என்ன பண்ணார், டக்குன்னு ஓடி போய் சினிமாவில் காமிக்கிற மாதிரி வேகமாக ஓடி போய் அந்த பாப்பாவை கையில் அலேக்கா தூக்கி கொண்டு போய் டைவ் அடித்து போய் சைடில் விழுந்துடுறாரு. ஸோ வண்டி வந்து இவங்க மேலே ஏறல. ஸோ எல்லாரும் வந்து விவேகானந்தரை வந்து வாழ்த்துறாங்க, தூக்கி வச்சு வாழ்த்துறாங்க. நல்ல பையன்ப்பா, வீர செயல் புரிஞ்சிருக்க, தீர செயல் புரிஞ்சிருக்க, பிரேவாக இருக்கிற, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது, நல்ல பையன், நீ நல்ல பையன், நீ பின்னாடி வந்து நல்ல ஒரு செயின்ட்டாக வருவ, நல்ல பையனாக வருவ, ரொம்ப காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றின அப்படின்னு சொல்லி உங்கள் மம்மி டாடி அழுகுறாங்க. அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் பெரிய ஆளாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாள் ஸ்கூல் டேஸில் வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறப்போ நாட்டி பாய் குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பார், ஏதாவது குறும்பு பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து ஜோக் அடிச்சுட்டு இருந்தார். இல்லைப்பா பாய்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. சார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. சார் பாடம் நடத்திட்டு இருக்கப்போ சிரிச்சிங்கன்னா கோவம் வரும் இல்லையா, கவனிங்க, லுக் அட் மீ, லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ரெகுலராக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் மண்டே ஆட்டுவீங்க, ஆனால் ஜோக் அடித்து சிரித்து பேசிகிட்டே இருப்பீங்க. அது மாதிரி ஜோக் அடித்து சிரித்து பேசுவோம். எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்கோம். சார் கோவம் வந்துருச்சு. என்னடா நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னடா பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டார். சிரிச்சிட்டு இருந்த பாய்ஸ்க்கு எவனுக்குமே ஆன்சர் தெரியல. விவேகானந்தரை பார்த்து கேட்டார், ஆன்சர் கேட்டார். கொஸ்டின் கேட்டோன்னா டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டார்.
வெரி குட் பாய், வெரி குட் குட் குட். சரி சரி, ஆன்சர் சொல்லலை, சிரிச்சிட்டு இருக்கீங்க, குரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் பெஞ்சு மேலே ஏறுங்கடா அப்படின்ட்டார். எல்லாரும் பெஞ்சு மேலே ஏறிட்டாங்க. விவேகானந்தரும் ஏறினார். நீ ஏற வேணாம்ப்பா, நீ நல்ல பையன், நீ தான் ஆன்சர் சொல்லிட்டே, நீ தான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறிய, நீ கீழே உட்காந்துக்கோ, அவனுங்க தான் முட்டா பசங்க, அவங்க தான் ஏறணும் அப்படின்னு சார் சொன்னார். உடனே விவேகானந்தர் சொன்னார், சார் நான் எதிர்த்து பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சார், சாரி சார், மை அப்பாலஜிஸ் டு யூ சார். நான் ஜோக் அடிச்சதுனால தான் சார் அவங்களாம் சிரித்தாங்க, என் மேலே தான் சார் மிஸ்டேக்கு, நான் தான் முதல் தப்பு பண்ணேன், ஐ ஆம் எ விக்டிம், நான் தான் வந்து நான் தப்பு பண்ணேன், அதனால் எனக்கு தண்டனை கொடுங்க சார், நானும் நிற்கிறேன் சார் சொன்னோன்னே சார் வந்து பக்கத்தில் வந்து தட்டி கொடுத்தார். நல்ல பையன்பா, பொய் சொல்லாமல் உண்மையை சொல்கிற, தைரியமாக இருக்கிற, ஒபீடியண்ட்டாக இருக்கிற, பிரேவாக இருக்கிற, நீ வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லீடராக வருவேன்னு சொல்லி விஷ் பண்ணார். அதே மாதிரி அவர் என்ன வந்தார், ஒரு பெரிய லீடராக வந்தார், நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதுதான்ப்பா, ஃபியர் கில்ஸ் ஃபெய்த் சேவ்ஸ். பயப்படவே கூடாது வாழ்க்கையில், பயம், அச்சம் தவிர், அச்சமே இருக்கக்கூடாது. அச்சம் வந்து அச்சம் என்பது மடவையான ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, ஸ்கூலில் லஞ்ச் அவர் நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அச்சம் இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது. ஃபியர் இருந்துட்டால் நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஜெயிக்கணும்னா முதல்ல உங்கள்கிட்ட முக்கியமான கேரக்டர் என்ன, அவாய்ட் ஃபியர். ஃபியர் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இது லெசன் மட்டும்தான்ப்பா எடுத்துருக்குறோம். புக் எக்ஸஸ் பார்ப்போம். தயவுசெய்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். சரியா? ஓகே, தேங்க்யூ.